வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். தலைப்பை பார்த்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னடா அது பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு. திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்கார்? பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்குமெனின். அதாவது ஒரு நல்லது செய்யும், எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு நல்லது கொடுக்கும்னா ஒரு சின்ன பொய்யை சொல்கிறது கூட தப்பில்லை. அது வாய்மை, உண்மைக்கு ஈக்குவல், சமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன கதை சமீபத்தில் படித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கதை இல்லை, உண்மை சம்பவம் தான். அதை படித்தப்போ நினச்சேன், சரி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் ரோஜர் மூர் அப்படிங்கிறவர் தான் ஜேம்ஸ் பாண்டாக நடித்தார் பல படங்களில். இந்த கதை ஒரு சிறுவனை பற்றி, ஒரு 7 வயது பையன், மார்க்குங்கிறது அவருடைய பெயர். அவரும் அந்த பையனும் அந்த அவருடைய தாத்தாவும் எங்கேயோ போகிறதுக்காக ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ளைட் ஏறுறதுக்கு. அந்த சமயம் அந்த சிறுவன் பார்க்குறாரு, கொஞ்சம் தூரத்தில் இந்த ரோஜர் மூருங்கிற அந்த நடிகர் உட்கார்ந்துருக்கார், வெயிட் பண்ணிகிட்ருக்கார் அவரும். இது 1983 நடந்தது அப்படின்னு அந்த கதையில் சொல்லி, அந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த பையனுக்கு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓ, ஜேம்ஸ் பாண்ட் ஏர்போர்ட்டில் இருக்காரு, நம்ம போய் அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். தாத்தாவை பிடிச்சி தொந்தரவு பண்ணுறாரு, என்ன கூட்டிகிட்டு போங்க, ஆட்டோகிராஃப் வேணும். தாத்தாவும் சரி பேரன் கேட்குறாரே அப்படின்னு இவரை கூட்டிகிட்டு அங்கே அந்த ரோஜர் மூர்கிட்ட போய், இது என் பேரன் உங்களுடைய ஆட்டோகிராஃப் கேட்குறாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அந்த படத்தில் வர மாதிரி எப்படி ஒரு கண்ணெல்லாம் புருவத்தை ஏற்றி அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸ்டைல் பண்ணிவிட்டு, அந்த பையனுடைய ஃப்ளைட் டிக்கெட்டில் பின்னாடி அவர் சைன் பண்ணி கொடுத்துருக்கார். பையனோட பேர் என்னன்னு கேட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டார். சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு இந்த பையனும் அவங்க தாத்தாவும் அவங்களோட சீட்டில் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த டிக்கெட்டை எடுத்து பார்க்கும்போது அதில் ரோஜர் மூர்னு கையெழுத்து போட்டிருக்காரு. ஏன்னா அதுதானே அவருடைய பெயர். ஆனால் இந்த பையனுக்கு அவர் எப்படி தெரியும்னா ஜேம்ஸ் பாண்டுன்னு தான் தெரியும். அப்போ இவர் தாத்தா கிட்ட சொல்கிறான், ஐயோ இவர் வேறு ஏதோ பேரை போட்டார், ஜேம்ஸ் பாண்ட்னு போடலையே, எனக்கு எனக்கு ஐ எம் நாட் ஹாப்பி அப்படின்னு இந்த பையன் சொல்லவும், இந்த தாத்தா மறுபடியும் இந்த பையனை கூட்டிகிட்டு அந்த ரோஜர் மூர்கிட்ட போயிட்டு, நீங்கள் ஏதோ பேரை தப்பாக போட்டிங்கன்னு சொல்கிறாரு, மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஏதோ கேட்குறாரு. கேட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்தோடனே இந்த ரோஜர் மூர் என்ன பண்ணுறா, அவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த பையன் என்ன நினைக்கிறாங்கிறது புரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அப்படி புருவத்தெல்லாம் உயர்த்தி பார்த்துட்டு இப்படி 2 பக்கமும் பார்க்குறாரு, யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு. இந்த படத்தில் வர மாதிரி ஒரு ரகசியத்தை அந்த பையன்கிட்ட மட்டும் சொல்கிற மாதிரி அந்த பையனை தனியாக கூப்பிட்டு அவன் காதில் என்ன சொல்கிறாரு, நான் உண்மையான பேரை சொன்னேன்னா இந்த எதிரிகள் யாருக்காவது தெரிஞ்சிடும், அக்கம் பக்கம் இருந்தாங்கன்னா. படத்தில் அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, ப்ளோஃபெல்டுன்னு யாரும் அதெல்லாம் சொல்கிறார். அந்த எதிரிகளுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் அந்த பேரை, என்னோட பேரை போடலை, நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையனுக்கு அப்படி ஒரு பெருமிதம், அவனுடைய மார்பகமே விம்மி, அப்படி அப்பா ஜேம்ஸ் பாண்ட் ஒரு ரகசியத்தை நம்மகிட்ட சொல்லி காப்பாற்ற சொல்லியிருக்கார். ஸோ தாத்தா கிட்ட கூட சொல்லாமல் குவைட்டாக நடந்து வந்துட்டு அப்படியே பெருமிதத்தோடு, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இந்த பையன் உட்கார்ந்துட்டு அவர் அப்புறம் ஃப்ளைட்டில் ஏறி போயிடுறாங்க. இது ஒரு சம்பவம். இது நடந்து பல வருடங்கள் கழித்து, 20 வருடத்துக்கு மேலே போன பிறகு இந்த பையனுக்கு 30 வயசு ஆகுதுன்னா பார்த்துங்க. அந்த சமயத்தில் இந்த பையன் வளர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக வேலை பார்க்குறாரு ஏதோ ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனியில் யூனிசெஃபோடைய ஏதோ ஒரு ஆடு எடுக்கிறதுக்காக அப்போ ரோஜர் மூர் அங்கே வரார். அவர் ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அவர் பார்த்த உடனே இந்த பையனுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சப்போ, இவர் தனியாக உட்கார்ந்துருந்தப்போ போய் சொல்கிறாரு, பல வருடங்கள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டில் உங்களை நான் சின்ன பையனாக இருக்கும்போது சந்தித்தேன், இந்த மாதிரி எனக்கு சைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு அதை ஜஸ்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னா அவருக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவர் நிறைய பெரிய ஆக்டர், ரொம்ப பாப்புலர் ஆக்டர், எத்தனையோ பேரை சந்திக்கிறார். ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு விட்டுட்டார். ஆனால் அப்புறம் அந்த ஷூட்டெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் பேக்கப் பண்ணி போகும்போது அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மார்க்குங்கிறவரை நபரை தாண்டி போகும்போது தனியாக அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஏர்போர்ட்டில் சந்தித்ததெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். சும்மா பொய் தான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, நான் ஏன் அங்கே ரொம்ப காட்டிக்கலைன்னா, நீங்கள் கேட்டப்போ எதிரிகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, இங்கே யாராவது நம்ம எதிரிகளுடைய ஆட்கள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவர் போயிடுறார். அப்போ இந்த மார்க்குக்கு 30 வயசு ஆன போது 7 வயசில் கிடைச்ச அந்த அனுபவம் எவ்வளோ சந்தோஷம் கொடுத்ததோ அதே சந்தோஷத்தை மறுபடியும் கொடுத்து அவர் நல்லா புரிஞ்சுக்கிறார். இவர் ஒரு தமாஷா சொல்கிறாரு, அந்த ரகசியத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமிதம். ஜேம்ஸ் பாண்ட் நம்மக்கிட்ட இவ்வளோ நல்லா பேசிட்டு போகிறாரு. அவர் மனசில் ஜேம்ஸ் பாண்ட் தானே,
இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தது. ஸோ இதில் வந்து அவர் ரோஜர் மூரை பற்றி நிறைய எழுதியிருந்தாங்க. அதாவது ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் ஒரு மாபெரும் மனிதர். அவர் வந்து இதை எவ்வளோ அழகாக அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அது மறுபடியும் அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்து இவ்வளவும் பண்ணார் அப்படின்னு. இதை வந்து சமீபத்தில் 2017 நினைக்கிறேன், இவர் வந்து ரோஜர் மூர் அவர் வந்து இறந்த அன்னைக்கு இந்த மார்க்குங்கிறவர் இந்த கதையை ஷேர் பண்ணியிருக்கார் சோஷியல் மீடியாவில். அது பயங்கரமாக வைரலாக ட்ரெண்டாக இருக்குன்னு போட்டிருந்தது அதில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பொய் தான், அது சொன்ன விதம், அது கொடுத்த சந்தோஷம், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பொய் சில சமயம் நம்ம சொல்லலாமே அப்படின்னு தோணுது இல்லையா? நீங்களும் அதை யோசிச்சு பாருங்கள். அதுக்காக நிறைய பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி யாருக்காவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா சொல்லலாம்.